ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நேரோ பேண்ட்டு அளவு பேண்ட் வச்சு எப்படி நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் வந்து மேலே வந்து நாலாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஒரு அடி ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து மேலே வந்து லைன் போட்டிருக்கேன். அந்த லைன் எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து மேலே ஹிப் கிட்ட ரோப் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். நான் வந்து எலாஸ்டிக் அட்டாச் பண்ணலை, ரோப்பு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக அந்த 1 அடி ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ண பக்கம் நம்ம பக்கமும், ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடு இருக்கணும். இதுதான் எனக்கு கஸ்டமர் வந்து அளவு பேண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஏன் அந்த அளவு அப்படின்னா, ஹைட்டும் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து அந்த ஹிப்பு கீழே வந்து ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதுதான் மெயின் நம்மளுக்கு. ஸோ அந்த லென்த்து மட்டும் தேவை. அதுக்காக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த அளவு பேண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கீழே வந்து அந்த பெல்ஸ் வந்து ரொம்ப அகலமாக இருக்குது. ஸோ இதில் வந்து கம்மி பண்ணிக்கிற சொல்லிட்டாங்க. இப்போ நான் வந்து அளவு பேண்ட்டில் இருந்து இருக்கிற அளவை ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதிலேருந்து நம்ம வந்து எவ்வளோ கம்மி பண்ணலான்றதை பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து அளவு பேண்ட்டில் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் அளவுக்கும் தையலுக்கான மார்க் பண்ணிட்டேன். கீழே வந்து எவ்வளோ லென்த் வச்சுருக்கேன் அப்படின்னா, அகலம் வச்சுருக்கேன் அப்படின்னா 10. இதை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, சென்டர் டாட் பிடிச்சிருக்கோம்ல, அங்கேருந்து நம்ம இது மாதிரி கர்வ் பண்ணி கொண்டு வரணும். அதே 1.5 இன்ச் அளவுக்கு தையலுக்கான அளவு மார்க் பண்ணுற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். அந்த லைன் வந்து அழகாக கரெக்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஷேப் வந்து பாருங்கள் நான் எந்த அளவுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த நேரோ பேண்ட்டுக்கு நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதை நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பேண்ட்டோட சைஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதோட கீழே வந்து அந்த பெல்ஸோட அகலத்தையும் நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். மற்றபடி எல்லா லென்த்தையுமே நான் வந்து அதே அளவுக்கு மார்க் பண்ணிட்டேன். இதை வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பேண்ட்டுக்கு கீழே வந்து கரை இருக்குது. கரை பகுதியை வச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து ஒரு ஃபோல்டுலேயே நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, கரை இருக்கிறனால அந்த கிளாத் வந்து பிரியாது. அதனால் ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணிவிட்டு, நம்ம ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு எவ்வளோ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை ஃபோல்டு பண்ணி அப்படியே அதில் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த கிளாத் பார்த்திங்க அப்படின்னா, சாட்டின் கிளாத்தை காட்டி நல்லா வலுவலுன்னு இருக்குங்க. ரொம்ப என்னால் தைக்கவே முடியல, அந்த அளவுக்கு வலிக்கிட்டே போச்சு. ஒரே அளவுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி அந்த பேண்ட்லேயுமே நம்ம கீழே வந்து லெக்குக்கு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரெண்டையும் ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா ஒரே அளவுக்கு இருக்கணும். அதனால தான் நம்ம வந்து இப்போ பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஸ்கேலில் வந்து நீங்கள் லைன் போட்டுட்டு தைச்சிக்கோங்க. இப்போ வந்து 2 பேண்ட்லேயுமே கீழே வந்து தைச்சாச்சு. இப்போ வந்து மேலே ஹிப் கிட்ட நல்ல பக்கமாக வச்சு, இன்னொரு பார்ட்டை வந்து கெட்ட பக்கமாக வச்சு, இந்த பார்ட்டை வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சா கிளாத் வந்து ரொம்ப முனியில் இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீட்டாக இருக்கும், சுருக்கம் இல்லாமல் இருக்கும். கீழே வந்து நல்ல பக்கம், மேலே வந்து கெட்ட பக்கமாக பார்த்து வச்சுக்கிறணுங்க. இதுதான் மெயின். இப்போ அதை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி அந்த கர்வ் லைன் இருக்கிற வரைக்கும் நம்ம தைச்சிக்கிட்டே வந்தால் போதும். கீழெல்லாம் தைக்க வேண்டியதில்லை, இந்த ஜாயிண்ட் மட்டும் நம்ம பண்ணால் போதும். இது வரைக்கும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 தையல் போட்டுக்கிறணும். இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சைடுமே நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பக்கமும் தைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் அந்த சென்டர் பார்ட்டை லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு, நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற அது 2யுமே ஒரே மாதிரி வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நேரோ பேண்ட்டு கரெக்டாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா பேண்ட்டு சைஸுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மேலே ரோப்புக்கு வந்து ரோப் மாட்டுற இடம் வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். மேலே அதே மாதிரி நான் வந்து கரைப்பகுதி தான் விட்டுருக்கேன். ஸோ அதையும் நான் ஒரு ஃபோல்டு தான் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச் அளவுக்கு அப்படியே நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் எலாஸ்டிக் வைக்காதனால ரோப் வைக்கிறதுனால ஸோ இது மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எலாஸ்டிக் வச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எலாஸ்டிக் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி அடிக்கணும். கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் வந்து ஃபோல்டு பண்ணி தைக்கணும். இப்போ கீழே வந்து ரெண்டையும் ஒரே அளவு வச்சு நம்ம எந்த அளவுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதிலேருந்து ஃபுல்லாக 9.5 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து கேதரிங் பேண்ட்டு மாதிரி கீழே வந்து கொஞ்சம் சுருக்கமாக அப்புறம் மேலேருந்து அகலமாக அப்படிலாம் தேவையில்லை. நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லைன் போட்டு தைச்சிட்டு வந்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரே லைனாக இருக்கணும். நம்ம தையல் வந்து ஒரே லைனாக இருந்தால் தான் அந்த நேரோ பேண்ட்டுக்குரிய அழகு வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த சென்டர்கிட்ட மட்டும் நம்ம வந்து ரொம்ப அகலப்படுத்தாமல் ஒரு இன்ச்சு கேப்புக்கு நம்ம வந்து தையல் போட்டால் போதும். இந்த சைடு பேண்ட்டில் அதே மாதிரி 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பேண்ட்டுக்கு வந்து 2 தையல் போட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். எல்லா இதுலேயுமே 2 தையல் போட்டால் அந்தளவுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். சென்ட்ரு பார்ட்டுன்னு சொன்னேன் பாருங்கள். இப்போ சென்ட்ருக்கிட்ட பாருங்களேன், ஒரே அகலமாக இல்லாமல் அந்த இடத்துல மட்டும் நான் 1 இன்ச்சு கேப் அளவுக்கு நான் வந்து தையல் போட்டிருக்கேன். நம்ம நல்லா தைச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு அர்த்தமே அந்த 2 சென்டருமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்படின்னா நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோன்றது அர்த்தம். இப்போ 2 தையல் போட்டு எடுத்தாச்சு. நேரோ பேண்ட்டு ஃபினிஷிங் பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஈஸிங்க. ஒரு 1/2 hour இருந்தால் போதும். கட்டிங் ஸ்டிச்சிங்க்கு இருந்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நான் இதில் வந்து ரோப்புக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து அந்த இதை ஜாயின் பண்ணுறதுக்கு நான் மறந்துட்டேன். இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பேண்ட் எப்படி இருக்குது, இதோட லுக் எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.